ரப்புல் ஆலமீன் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய இப்லீஸிற்கு ஏவிய போது இப்லீஸ் மறுத்தான். அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டான். யா அல்லாஹ், எனக்கு நீ வாய்ப்பளி, உன்னுடைய அடியார்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அமர்ந்து கொள்வேன். ஃபபிமா அக்வை قال فبما اغويتني لاقعدن لهم صراطك المستقيم, உன்னுடைய நேரான பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم, வலதுபுறம் இடதுபுறம் முன்னால் பின்னால் என எல்லா புறமும் அவர்களை நான் சூழ்வேன். ஏன் நான் செயல்பட போகிறேன் இப்படி? உன்னிடமிருந்து அவர்களை நான் தூரமாக்குவதற்கு நான் செய்ய போவதன் காரணம் ولا تجد أكثرهم شاكرين, உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக அந்த பெரும்பான்மையான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அல்லாஹு அக்பர். ஷைத்தான் அறிந்திருந்தான் அல்லாஹ் ஒருவனை நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக பெற்றுக்கொண்டால் அவன் வெற்றி பெறுவான் என்று. அதனால்தான் அவன் சவால் விடும் போது உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அந்த பெரும்பான்மையான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று ஷைத்தான் கூறினான். அஷ்ஷுக்குர், அல்லாவிற்கு ஒரு அடியா நன்றியோடு இருத்தல் 3 அடிப்படைகள் மேல் அமையும். ஒன்று, உள்ளத்தால் அந்த நன்றி உறுதி கொள்ளப்பட வேண்டும். இன்னொன்று, நாவால் அந்த நன்றி மொழியப்பட வேண்டும். அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், இன்னொன்று செயலால் அது வெளிப்பட வேண்டும். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 அடிப்படைகள் மேல்தான் அஷ்ஷுக்குர் உறுதியாகும். அல் இஅ்திராஃபு பிநிஅமத்தில் பாத்தினா, உள்ளத்தால் மறைவாக இருக்கக்கூடிய அருட்கொடைகளை அறிந்து கொள்வது, அதை வெளிப்படையாக பேசுவது, அது அந்த இரண்டையும் கொண்டு செயல்படுவது, இந்த 3 அடிப்படையில் தான் அஷ்ஷுக்குர் நிகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஷ்ஷுக்குருடைய மகத்துவத்தை சொல்கிறான். யார் அஷ்ஷுக்குரோடு நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகின்ற கூலிகளை சொல்கிறான். இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும். ஷுக்ருக்கு அப்படியே எதிர்மறை அல் குஃபுர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து கொள்வதன் எதிர்மறை என்ன? அல் குஃபுர், அல்லாஹ்விற்கு மாறு செய்து நிராகரித்தல். இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு மாறுபட்டு நடந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாமல் நடந்தால், அல்லாஹ் உங்கள் எல்லோர்களை விட்டும் அல்லாஹ் விலகியவன், தூரமானவன், கனி தேவையற்றவன். வலா யர்தா லிஇபாதிஹில் குஃபுர், ஒருபோதும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான் அடியானுடைய குஃபுரை. வ இன் தஷ்குரு யர்தஹு லக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பொருந்திக் கொள்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஸுமருடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சூரா இப்ராஹிம் 7வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வ இத் தஅذன ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதெல்லாம் ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னக்கும். அல்லாஹு அக்பர். நீங்கள் நன்றி செலுத்தினால் ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் அதை அதிகரித்து தருவான், அல்லாஹ் அதை அதிகமாக்குவான். வல இன் கஃபர்தும், நீங்கள் மாறுபட்டு நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக மகத்தானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அறிந்தவன் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய நிஅமத்தாக அல்லாஹ் கொடுத்தது என்ன? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதனுடைய அம்சங்கள். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடிக்க முடியாது. வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களிடத்தில் இருப்பவை எல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத் தான். பார்வை அல்லாஹ் கொடுத்த நிஅமத், செவி அல்லாஹ் கொடுத்த நிஅமத், உள்ளம் துடிப்பது அல்லாஹ் கொடுத்த நிஅமத், ஒவ்வொரு இதய துடிப்புடைய ஓசையும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத், இரத்த நாளங்களில் இரத்தம் ஓடுவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத். இந்த நிஅமத்தில் ஒன்றை அல்லாஹ் நீக்கிவிட்டாலும் நம்முடைய வாழ்வு முடங்கிவிடும். இல்லையா? ஆனால் அல்லாஹ் எமக்கு கொடுத்ததை மறந்துவிட்டு நாம் அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு அல்லாஹ்வை குறைபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அல்லாஹ் அது கொடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கவில்லை, என் வாழ்வு சரியில்லை, என் பொருளாதாரம் சரியில்லை என்று குறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்ளாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரில் கலீல் லம் யஷ்குரில் கதீர். குறைவான அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாதவன் அதிகமான அருட்கொடைகளுக்கு ஒருபோதும் நன்றி செலுத்தி விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? 3 வேளை அல்லாஹ்வுடைய தூதர் வயிறு நிரம்ப உண்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் படுப்பதெல்லாம் பேரித்த மரத்துடைய ஓலைகளில் தான். ஒரு குறுகிய வீடு, சுஜூது செய்வதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காலை நகட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தூதர் பசியாலும் வறுமையாலும் வயிறுகளில் கல்லை கட்டிக்கொண்டு போர்க்களத்தில் போராடிய தூதர் காலையில் எழுந்தவுடன் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி. என் உடலில் ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பிய அல்லாவிற்கே எல்லா புகழும், என் ரூஹை திருப்பிக் கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பார்கள். மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாவிற்கே எல்லா புகழும் என்பார்கள். இரவு நேரத்தில் உறங்கப் போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு தண்ணீர் அளித்த, எங்களை பாதுகாத்த, அரவணைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும். எத்தனையோ மக்கள் அரவணைக்க யாரும் இல்லாமல், பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எங்களை பாதுகாத்த, இன்றைய தினம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து உணவளித்து தண்ணீர் அளித்த அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறி உறங்குவார்கள். ஒரு முறை ஒரு நாளில் இந்த துஆவை உள்ளத்தால் சொல்லி இருப்போமா? யா அல்லாஹ், இன்று நீ கொடுத்த உணவுக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த தண்ணீருக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த பாதுகாப்பிற்கு நன்றி, இன்று என்னை அரவணைத்ததற்கு நன்றி, நோயில்லாமல் இந்த நாளை நகர்த்தியதற்கு நன்றி, இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் இம்மில் எத்துணை பேர். ஆனால் கவலையோடும் இல்லாததை நினைத்து வருத்தத்தோடும் அல்லாஹ்விடத்திலே சதா நேரமும் முறையிடுபவர்கள் இம்மில் எத்துணை பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த அடியானை. அவன் அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பாதுகாக்கிறான், அவனுக்கு ரிஸ்கை அளிக்கிறான், அவனுடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குகிறான். அவனுக்கு துணையோ அவன் எதிர்பார்த்த துணையை விட சிறந்த துணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடே இருப்பான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினான். இன்னொன்று, அல்லாஹுவை அஷ்ஷக்கூராக ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாரை படைத்தானோ அவனுடைய படைப்புகளுக்கு யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நன்றி உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் அக்பர்! என்ன தீன் இது, என்ன மார்க்கம் இது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நேசர் சொன்னார்கள், லா யஷ்குரில்லாஹ் மல்லா யஷ்குரின் நாஸ். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் நன்றி செலுத்திவிட முடியாது. மனிதர்களுக்கு நன்றி செலுத்துதலா? அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நன்றி செலுத்துதலா? ஆம், அதுவும் இந்த தீனில் கடமை. யாருக்கு? மனிதர்களில் உயர்வான மனிதர்களாக நாம் மதிக்க வேண்டிய உறவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக் உம்முக் உம்முக். உன் தாய் உன் தாய் உன் தாய், சும்ம அபூக், உன் தந்தை என்று. பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடத்தல். அல்லாஹ் இந்த மனித இனத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பதை ரப்பு கடமையாக்குகிறான். அவர்களுடைய பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறான். حملته أمه وهنا على وهن وفصاله في عامين. சிரமத்தின் மேல் சிரமத்தோடு அந்த தாய் அவளை சுமந்தாள். இன்னொரு வசனத்தில் குர்ஹன் அலா குர்ஹின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள், வெளியாக்கினாள். ஒரு தாய் 10 மாதம் ஒரு குழந்தையை சுமப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்தார். என் தாயை நான் ஹஜ் முழுவதும் என்னுடைய முதுகில் சுமந்து நான் ஹஜ் செய்தேன்.
நான் என் தாய்க்கு நன்றி செலுத்தியவனாக ஆகிவிடுவேனா? இப்னு உமர் சொன்னார்கள், உன் தாய் உன்னை 10 மாதம் சுமந்து அந்த கடைசி நேரத்தில் வெளியாக்கிய பொழுது அவள் சிரமத்தால் கதறிய அந்த கதறலுக்கு கூட நீ செய்த காரியம் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குருலி, உன் தாய் தந்தையை கொடுத்தவைக்கு எனக்கு நன்றி செலுத்து. வலிவாலிதைக்க, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, எனக்கு நன்றி செலுத்து. என்னிடத்திலேயே நீ திருப்பிக் கொண்டு வரப்படுவாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுடைய இந்த படைப்பில் உயர்வான எம்முடைய மதிப்பாக கருதப்பட வேண்டிய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துபவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவன். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவன் வெற்றி அடைவான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு அடிப்படையை சொல்றேன், யாருக்கு வேண்டுமானாலும் நல்லவனாக இருக்கட்டும், யாருடைய பொருத்தத்தை பெற்றும் இந்த உலகத்திலே வாழட்டும், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களின் பொருத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் மரணமானால் நாளை மறுமையில் இழிவை தவிர எதுவும் அவனுக்கு மிஞ்சாது. இந்த உலகத்திலும் இழிவான மரணத்தை தவிர வேறு எந்த மரணமும் ஏற்படாது பெற்றோர்களின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகக்கூடிய மனிதனுக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை நமக்கு சொன்னார்கள், நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு 3 மனிதர்கள் குகையில் தஞ்சமடைகிறார்கள். அதில் ஒரு மனிதன், ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல காரியத்தை அல்லாஹ்விடத்திலே கூறி இந்த சிரமத்திலிருந்து வெளியேறுவோம் என்று நல்ல காரியங்களை எடுத்து கூறுகிறார்கள். அதில் ஒரு மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் வயதானவர்கள், நான் விறகு வெட்டி ஒரு உணவை அவர்களுக்கு எடுத்து அந்த உணவை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பேன். அவர்களுக்கு கொடுக்காத வரை என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவியும் சரி, என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய குடும்பத்தார்கள் யாரும் வயிறு நிரம்ப மாட்டார்கள். ஒரு நாள் அந்த பாலை எடுத்து கொண்டு வருகிறேன். அவர்களோ உறங்கி விட்டார்கள். என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் என் தாய் தந்தைக்கு பிறகுதான் இவர்களுக்கு உணவு என்ற நிபந்தனையின் காரணமாக அவர்கள் விழிக்கும் வரை நான் அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தேன். சொன்னார்கள் அழகிய வார்த்தையில், அவர்களை நான் எழுப்புவதற்கு, அந்த எழுப்பக்கூடிய காரியம் அவர்களுக்கு நோவினை தரும் என்பதை நான் வெறுத்தேன். அவர்கள் விடியும் வரை அவர்களுடைய அருகிலேயே அமர்ந்திருந்தேன். விடிந்தவுடன் அவர்கள் அதை அருந்தினார்கள். அதற்கு பிறகு என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். இறைவா, இதை நான் உன் பொருத்தத்திற்காக செய்திருந்தால் இந்த சிரமத்திலிருந்து எனக்கு வெளியேறு என்று கூறிய அடுத்த மாத்திரத்திலேயே அந்த குகையுடைய கதவு திறக்கிறது என்றால் ரப்பு கேட்கிறான், அதை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அங்கீகரித்தால் சிரமங்கள் நீளும். அனிஷ்குருலி வலி வாலிதைக்க, வயதான அந்த நேரத்தில் ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, யா அல்லாஹ், எனக்கு நீ புரிந்த இந்த அருளுக்காக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆ செய்யுமாறு ஏவுகிறான். பெற்றோர்களுடைய சிறப்பை கூறியதற்கு பிறகு அடிப்படை, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த நீ என்னிடத்திலே கேள். இத்தனை பெரிய மாறுபட்டு நடப்பவர்கள், நோவினை செய்தவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுபோல் அல்லாஹுடைய படைப்பில் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு முஃமினுடைய சிரமத்தை நீக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான். யார் ஒரு முஃமினுடைய சிரமத்தை இந்த உலகத்திலே நீக்குவானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிரமத்தை மறுமையில் நீக்குவான். அவன் கடுமையாக அவனுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை யார் ஒருவன் எளிதாக்கி விடுகின்றானோ அல்லாஹ் மறுமையில் அவனுடைய காரியத்தை எளிதாக்குவான். யார் ஒரு முஸ்லிமின் குறையை இந்த உலகத்திலே மறைக்கிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குறையை உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பான். ஒரு சகோதரனின் உதவியில் ஒரு அடியான் இருக்கும் நிலையிலெல்லாம் அல்லாஹுடைய உதவியில் அவன் இருக்கிறான். இந்த ஹதீஸ் எல்லாம் எதை சொல்லுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன், நல்ல கவனிங்க இந்த ஹதீஸை, ஒரு மனிதன் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கே ஒரு முள் இருந்தது. அதை அவன் நீக்கினான். அவன் செய்த இந்த காரியத்திற்காக ஃபஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். தான் அடியானுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு அடியான் எடுத்து தூக்கி எறிந்ததற்காக
அல்லாஹ் நன்றி செலுத்தினான். எப்படி நன்றி செலுத்தினான்? ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்தான். அல்லாஹு அக்பர். நம்மெல்லாம் அறிந்ததுதான், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண், ஒரு நாய் சிரமத்தோடு இருந்த காரணத்திற்காக தாகத்திலே ஏங்கி மண்ணை அப்படியே நாவை கொண்டு தடவி கொண்டு இருக்கிறது, தண்ணீர் அதில் கிடைக்கும் என்பதற்காக. ஒரு நாயின் பசியை உணர்ந்த அந்த பெண் அந்த நாய்க்கு தண்ணீர் அருந்த ஏற்பாடு செய்தமைக்காக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அல்லாஹ் நன்றி செலுத்தினான். அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய ஒரு நிகழ்வை கவனியுங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்க முடியவில்லை. அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். கணவன் முன்னால் சென்று விட்டார்கள். தனியாக ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தன்ஈமுடைய இடம் வரை வருகிறார்கள். தனியான ஒரு பெண் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கடமையில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. உஸ்மான் இப்னு தல்ஹா உம்மு சலமாவை பார்க்கிறார். உம்மு சலமா, நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? ஆம். எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? மதீனாவிற்கு செல்ல விரும்புகிறேன், அங்குதான் என்னுடைய கணவன் இருக்கிறார். நீங்கள் தனியாக செல்ல போகிறீர்களா? ஆம். எப்படி நீங்கள் தனிமையில் செல்ல முடியும்? இதோ வாருங்கள், எனது ஒட்டகம், இதன் மேல் ஏறிக்கொள்ளுங்கள். காஃபிர், ஒரு காஃபிர். அல்லாஹ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துவான். அவர்கள் நன்றியோடு இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுடைய கணக்கை ஆனால் அல்லாஹ் முடித்து விடுவான். ஒரு காஃபிர் உம்மு சலமாவிற்கு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். பின்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த ஒட்டகத்தை அழைத்து செல்கிறார் மதீனாவுடைய வாயில் வரை. மதீனாவில் அந்த ஒட்டகம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் நீ செய்த காரியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்துவான். இப்படி ஒரு மனிதரை நான் கண்டதில்லை. என்னை ஒரு பார்வை நீ பார்க்கவில்லை, என்னிடத்திலே ஒரு பேச்சு நீ பேசவில்லை. மதீனாவை வந்தடையும் வரை நீ கண்ணியமான மனிதன் என்று சொன்னார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழிகிறது. யௌமு ஃபத்ஹ் மக்கா, ஃபத்ஹ் மக்காவுடைய நாள். உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அவர் இஸ்லாமை ஏற்ற அந்த நாள் சொன்னேன், நான் கருதுகிறேன் அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தி விட்டான் உஸ்மான் இப்னு தல்ஹா. நீ எனக்கு செய்த நன்றிக்காக, ஒரு முஃமினான பெண்ணுக்கு நீ செய்த நன்றிக்காக அல்லாஹ் உமக்கு நன்றி செலுத்தி விட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை நன்றி உள்ளவனாக பெற்றுக்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ் அதற்கு மார்க்கத்திலே பல அளவுகோல்களை, பல நிகழ்வுகளை வைக்கிறான். அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர், அவன் எப்போது அஷ்ஷகூராக நாம் அவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹுடைய தீனில் குறிப்பான ஒரு காரியம் இருக்கிறது, அதை செய்தால் போதும். அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹுவை அஷ்ஷகூராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன காரியம்? அல்லாவிற்கு ஒரு அடியான் நன்றி உள்ளவனாக ஆகுவதற்கு, தகுதியாக ஆகுவதற்குரிய காரியம். இதை செய்தால் அவன் அஷ்ஷாக்கிர், அவன் ஷாக்கிர், நன்றி செலுத்துபவன். இல்லை என்றால் கஃபூர், மறுப்பவன். என்ன காரியம்? அஸ்ஸலா, தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபுருக்கும் ஒரு ஈமானுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லும் போது அஸ்ஸலா என்றார்கள். தொழுகையை விட்டால் அவன் குஃபரை செய்கிறான், தொழுகையை செய்தால் அவன் ஈமானை நிறைவேற்றுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க கால் வீங்க வணங்குகிறார்கள். ஆயிஷா அவர்கள் கேட்டபோது அந்த தொழுகைக்குரிய காரியமாக என்ன சொன்னார்கள்? அந்த தொழுகையை நான் எதற்கு கால் வீங்கும் அளவிற்கு அல்லாவிற்கு நான் தொழுகிறேன், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் என்றாலும் அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. அல்லாஹு அக்பர். அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? அதன் காரணமாகத்தான் செய்கிறேன் என்றார்கள். அஃபலா அகூன
அப்தன் ஷக்கூரா. என்ன சொல்ல வருகிறார்கள்? அப்தன் ஷக்கூரன், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக மாறுவதற்குரிய மிகப்பெரிய அம்சம் அஸ்ஸலாத். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஏதாவது கேள், அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன். இன்னி உரீதுன் முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களுக்கு தோழமை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே வாங்கி தாருங்கள் என்றார்கள். இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, 3 முறையும் ஒரே பதில், உங்களுக்கு தோழமை சொர்க்கத்தில், அது போதும் எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நீ உதவி செய் உன் நஃப்ஸால் பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூது செய்து நான் உன்னோடு இருக்க வேண்டும், எனக்கு நீ உதவி செய். பிகஸ்ரத்தி சுஜூத், சுஜூதை அதிகமாக செய்து, யானி தொழுகையை அதிகமாக தொழுகு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துவான். என்ன காரியமாக இருந்தாலும், குறைவாக அது இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நன்றி மகத்தானதாக இருக்கும். யா அஹி, என் சகோதரனே, ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை விட்டு தூரமாகினால், அல்லாஹ்விற்காக ஒன்றை நீ தடுத்துக் கொண்டால், அதற்கு பகரமாக அல்லாஹ் கொடுப்பது நீ எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில் இருந்து அவர்களுடைய குதிரை படைகளுடைய பிரமிப்பு தடுக்கிறது. சுலைமான் அந்த குதிரை படைகள் அனைத்தையும் அறுத்து விடுகிறார். அல்லாஹ்விற்காக ஒன்றை இழக்கிறார். சுலைமானுக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் காற்றில் பயணம் செய்வதை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். யூசுப், ஒரு பெண்ணுடைய தவறான அழைப்பு, பெண் எச்சரிக்கிறாள், நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைச்சாலை உனக்கு மேலானது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய அழைப்பை விட. அஸ்ஸிஜின், சிறை என்பது சாதாரண ஒன்றா? அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட. அல்லாஹ்விற்காக சிறைச்சாலைக்கு செல்கிறார். அல்லாஹ் அந்த நாட்டுடைய மந்திரியாக்குகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். பனு குரைதாவுடைய தீர்ப்புக்கு பிறகு இறக்கிறார், ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுடைய ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த மக்கள் எவ்வளவு லேசான ஜனாசாவாக இது இருக்கிறது என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத கானத் தஹ்மிலுஹு, அவருடைய ஜனாசாவை மலக்குகள் சுமந்து செல்கிறார்கள். ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடுகிறது அவருக்காக. அவரை அடக்குவதற்காக 10,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சஅத் இப்னு முஆதுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்றியை அளக்க முடியாது. ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் முஅத்தாவுடைய போரிலே கைகள் வெட்டப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜஅஃபரை 2 ரெக்கைகளை கொண்டு பறக்குமாறு அல்லாஹ் ஆக்குவான். ஆக்கிவிட்டான். கைவிட்டப்பட்டதற்காக, அல்லாஹ்விற்காக கைகளை இழந்ததற்காக. அல்லாஹு அக்பர். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்விற்காக வட்டியை விடுகிறேன், எனக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான், காத்திரு, நீ எண்ணிலடங்காத அபிவிருத்திகளை உன் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்விற்காக இந்த ஹராமை விடுகிறேன், எனக்கு நிம்மதி அளிக்கிறது இந்த ஹராம், ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக தூரமாகிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ. அந்த கூட்டம் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டிருந்தால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். அல்லாஹ் ஷக்கூர், அல்லாஹ் ஷாக்கிர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அரசர். எறும்பு கூட்டம் நடந்து செல்கிறது. சுலைமான் அதை உணர்வார், கேட்பார்.
அந்த எறும்புகள் பேசிக்கொள்கிறது, சுலைமானுடைய படை வருகிறது, விலகிக் கொள்ளுங்கள் என்று. சுலைமான் கையை ஏந்துகிறார் அல்லாஹ்விடத்தில். அந்த நேரத்தில் ஒரு எறும்பின் சப்தம் அவருடைய காதில் விழுந்தவுடன் அதனுடைய அவர் அந்த வார்த்தையால் உள்ளத்தில் ஆனந்தப்பட்டு அல்லாஹ்வை அழைத்து சொன்னார், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல சாலிஹன் தர்தா வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த இந்த அருட்கொடைக்கு நீ எனக்கு அருள் செய். நன்றி செலுத்துவதற்காக நானாக செய்துவிட முடியாது. என்னை நன்றி உள்ளவனாக ஆக்கிய அல்லாஹ் இந்த அருட்கொடைக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே குறைவானவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு முன்னால் ஒரு துஆவை ஓதுகிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு என்று. உமர் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, இது என்ன துஆ? அவர் சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை நீ செவிமடுக்கவில்லையா உமரே? வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் என்று உமர் சொன்னார்கள். தன்னை பார்த்து, உமரே, உன்னை விட எல்லோரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த தீனையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தை செய்வதையும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். பிலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். என்ன செய்கிறாய் பிலால்? உது செய்தால் தொழுவேன் அல்லாஹ்வுடைய தூதர் 2 ரக்அத். ஃபஜ்ருடைய சுன்னத்து தானே இது, சுன்னஹான காரியம் தானே இது, ஏதோ கொஞ்சம் நன்மை தரக்கூடிய காரியம் தானே. லா யா அஹி லா தஹ்கிரன்ன அலல் மஅரூஃபி ஷை மினல் மஅரூஃபி ஷை. யாருக்கு தெரியும், இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து அல்லது தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வை பற்றி பேசிய எனக்கும், அல்லாஹ்வை பற்றி பேசுவதை கேட்பதற்காக அமர்ந்த உங்களுக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கூலியாக சொர்க்கத்தை நாளை மறுமையில் தருவதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு வாய்ப்பளிப்பானாக. இந்த மஜ்லிஸுடைய கூலியை நாம் அறிய மாட்டோம். அவனுக்காக அமர்ந்தோம், அல்லாஹ் இதனுடைய கூலியை பன்மடங்காக்கி நாளை மறுமையில் கொடுப்பான். எந்த ஒரு நன்மையையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அதுபோல் எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அல்லாஹ் அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர். ஒரு கடுகளவு அமல் இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவான். அல்லாஹுடைய நன்றியுடைய அளவை அளக்க முடியாது. அல்லாஹ் ஷக்கூர், அல்லாஹ்வை அஷ்ஷகூர் என்று அழையுங்கள், அல்லாஹ்வை அஷ்ஷாக்கிர் என்று அழையுங்கள். நன்றி உள்ளவனாக நானும் மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு நன்றி செலுத்தியவர்களுக்கு, உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோடு இருப்பவர்கள் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வெற்றி அடைவார்கள், கண்ணியம் அடைவார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹுடைய இன்னொரு பெயர், அல்லாஹுடைய இன்னொரு தன்மையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் இந்த சிரமங்களை, எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிரமங்களை அல்லாஹ் நீக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாழ்வை அல்லாஹ் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும்.